गाइस साला में ना ஒரு பையன் அந்த ஸ்கூல்ல போட்டோ எடுக்கும்போது நாங்க ஒரு பேய் நிக்கும் பாருங்க गाइस இந்த வீடியோ ரீசெண்டா எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. அந்த மெயில்ல சில மர்மமான போட்டோவும் வீடியோஸுமே இருந்தது. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன் நமக்கு மெயில் பண்ணியிருக்கான். அவன்கிட்ட இப்போ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டான். அது வந்து அவன் சொந்த ஊரா, இங்க வந்து அவங்க பாட்டி வீட்டுல தங்கி படிச்சுட்டு இருந்தான் இந்த ஸ்கூல்ல. அந்த பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல் லீவ் முடிஞ்சு ஓபன் பண்றப்போ அந்த ஸ்கூல்ல 3 அனாதை படங்கள் இருந்ததா சொல்றாங்க. இப்போ வரைக்கும் அந்த ரெட் பாடிஸ் யாருக்கு கொண்டு வந்து போட்டாலும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. 2 பேரும் அடிச்சே கொண்டிருக்காங்க. ஒருத்தவங்க தூக்குல போட வச்சு கொண்டிருக்காங்க. அதுல ஒரு ஆள் பொண்ணு தூக்கு போட்டு சாகடிச்சு இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க. எதை வச்சு சொல்றாங்கன்னா நாக்கு கண்ணாலும் திரும்பி கீழே தொங்கிட்டு இருந்துச்சான். அந்த 3 டெட் பாடிஸுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சிதைக்கப்பட்டிருந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்தது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல வேலை பார்த்த ஒவ்வொரு ஸ்டாஃபும் இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட தொடர்ச்சியா அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரே ஒரு நாள் மர்மமான முறையில இறந்து கிடந்ததாகவும் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலே க்ளோஸ் பண்றதா சொல்றாங்க. எனக்கு மெயில் பண்ண சிவான்ற பையனோட பாட்டி வீடு அந்த ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. ஒரு மெமரிஸ்க்காக அந்த ஸ்கூல்ல ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக அந்த பையன் போயிருக்கான். அந்த போட்டோவை அந்த பையன் வீட்டுக்கு போய் 4 நாள் வச்சுதான் பார்த்துருக்கான். அந்த போட்டோல அவனுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங் மேல இருந்து ஒரு கருப்பு கலர் உருவம் அவனை நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கு. அந்த போட்டோல இருக்கிற கருப்பு உருவத்தை பார்த்துட்டு அந்த பையன் இது உண்மையிலே பேய் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கான். வீடியோவும் அதை எடுத்து நமக்கு அனுப்பியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸோட போறோம். பயமா இருக்கு. அந்த டோர் கிட்ட இருந்து गाइस ஒண்ணுமே இருக்காது உள்ளுக்குள்ள. லெஃப்ட் சைடு பாருங்க गाइस சத்தமா வரும். நோட்ல அவ்வளவு புக்கு கிடக்கு गाइस. அந்த டோர் தான். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. गाइस இந்த ரூமுக்குள்ள வந்து சத்தம் வருது गाइस. எப்படி சத்தம் வருதுன்னு பாருங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு அந்த பையனுக்கு ஃபீவர் வந்திருக்கு. லொகேஷன் பார்க்கலான்னு போய் எங்களுக்கு நடந்த ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இது வரைக்கும் உங்க லைஃப்ல பார்க்காத வினோதமான உருவங்களை இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த லொகேஷனுக்கு நாங்க போனனால எங்களுக்கு நடந்த பல பெண் விளைவுகளையும் இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க மறக்க முடியாத ஒரு வீடியோவா இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஒரு லொகேஷனை தேடிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்பதான் நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 6 o'clock கண்டினியூ பண்றேங்க. பாருங்க गाइस இப்போ ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ் ஆயிட்டாங்க. பாருங்க गाइस பாருங்க गाइस मुझे தெரியும் எப்படி பால் அடங்கி 10 लाख तक का इंस्टेंट लोन 10 मिनट में। इंटरेस्ट शुरू होती है सिर्फ 10% पर एनम से। ஸ்கூல் காட்டுறாங்க பாருங்க எவ்வளவு பால் அடைஞ்சு இருக்குன்னு. இந்த சமயத்துல இந்த மைண்ட் வந்து பார்த்தா ஸ்டார்டிங்ல போயிடுச்சு. சரியா பார்த்த உடனே எனக்கு இது பிளேட்ல ஒரு மரத்துல தாவும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. மரங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லுவோம் ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் வருது எனக்கு. இந்த இடத்த பார்க்கும்போது சும்மா அது இங்கே பார்க்கும்போது போனோம். அதுக்குள்ள சவுண்ட் எல்லாம் வந்துட்டே இருக்கு. என்னென்ன சொல்லுங்க அருமையில் இருந்தாலும் ஏதோ டிஃப்ரெண்டாக சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. ஆமா இவர் ட்ரெஸ் மாற்றுறதுக்காக போனாரு. காலையிலேருந்து ஒரு ட்ரெஸ் போட்டு ரொம்ப வேர்த்து ஈரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பில்டிங் பில்டிங் பண்ணல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 5 வருஷம் மேல அப்படியே க்ளோஸ் பண்ணாங்க. ரொம்ப பின்னாடி ஒரு பயங்கரமான பில்டிங் இருக்கு. गाइस நம்ம உள்ளுக்குள்ள கோபுரம் எடுத்துட்டு வந்துடலாம்.
ஸ்கூலுக்குள்ளே போயிட்டாங்க. மொதல் ஸ்கூலுக்குள்ளே Oh my god. புக்கு நோட்லாம் எவ்வளோ கிடக்கும் இதில் காமிக்கணும். அந்த பையன் காமிக்கணுமே என்னன்னு பார்த்துருவோம். ஆக்டிவிட்டி நடக்கலாம் பரவாயில்ல, நடந்துட்டு இருக்கு. என்னன்னு தெரியாம எப்படி போக முடியும்? இருக்கு அதை பார்த்துட்டு இங்கே வருவோம். ஜாலியாக இருக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் ஃபோன் ரெடியாக வச்சுருக்கேன். இந்த சைரன் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணலாமா? வேணும்னா தேவைப்பட்டா ஆன் பண்ணிக்கலாம், பயமுறுத்துறதுக்காக. ஓகே. அல்லு இருறா, சம்பவம் என்னத்துக்கு? நல்ல சேஃப்டி. நான் என்ன சொல்கிறேன்னா, யாராவது ஒரு ஆள் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வரல, யாராவது இருக்கா இல்லையான்னு. அதுதானே சேஃப்டி. அது கரெக்டு ப்ரோ. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. தனியாக போனால் அடிச்சிருவாங்க. இழுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறது? யாரும் என்ன அடிச்சிடும்? கொலை பண்ண சான்ஸ் இருக்கு ப்ரோ. ஏன் கொலை பண்ணுறதுக்கு என்ன நம்ம பண்ணிக்கலாம்? ப்ரோ பைத்தியக்காரங்க சைக்கோ யாராவது கேமரா வச்சிருக்கோம். அவங்களுக்கு விற்று சாப்பிட்டு அவன் 4 தடவை சாப்பிட்டுருக்கோம். முதல்ல நம்ம சேஃப்டி பார்த்துக்கணும். இல்லைன்னா நமக்கு ஆப்பாயிடும் ப்ரோ. சத்தியமாக கொலை பண்ணுறதுக்கு என்ன நம்ம பண்ணிக்கலாம்? ப்ரோ பைத்தியக்காரங்க சைக்கோ யாராவது கேமரா வச்சிருக்கோம். அவங்களுக்கு விற்று சாப்பிட்டு அவன் 4 தடவை சாப்பிட்டுருக்கோம். முதல்ல நம்ம சேஃப்டி பார்த்துக்கணும். இல்லைன்னா நம்ம 2 பேர் இதில் ப்ராப்ளம் எப்படி பண்ணிட்டு இருந்தால் எதுவும் நடக்காது ப்ரோ. நீங்கள் காட்டுற மாதிரி கைஸ். அலமீன் உட்காந்துருக்கும்போது அழுவுறு சுத்தமாக கேட்கும் பாருங்க கைஸ். அலமீன் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காங்க கைஸ். எவ்வளோ பயமாக இருக்குன்னு பாருங்க இங்கே வாசுபுரம் எங்கே இருக்காங்க பேசி அலமீன் பக்கத்தில் உட்காந்துருக்கும் பாருங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ லைஃப் இதே மாதிரி நீங்கள் பார்க்கணும்னா நம்ம பெல் ஐக்கான ஆலில் போட்டு தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு